ஹாய் கைஸ், நிறைய கோச்சஸ், பிளேயர்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ் கூட இந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னன்னா பேட் கிரிப், எது சரியான பேட் கிரிப், எப்படி யூஸ் பண்ணால் பேட்டிங் நல்லா ஆட முடியும், இல்லை ரன் அடிக்க முடியும்ன்றதை கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை பாருங்க, எந்த பேட்டிங் கிரிப் கரெக்ட்னு உங்களுக்கு புரியும். என்னோட பேட் கிரிப் எப்போ ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரி தான் இருக்கும். இதோ இப்போ என்கிட்ட பேட்டை கொடுங்களே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். என்னோட கிரிப் பேட்டுக்கு பின்னால கொஞ்சம் கீழே இருக்கும். ஏன்னா எனக்கு அப்போலாம் அந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால பேட் என்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்பேன். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஹே நீ வேணும்னே பேட்டை ரொம்ப மேல பிடிக்கிறியான்னு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, இது என்னோட டெக்னிக், அவ்வளவுதான். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இந்த கையை கொஞ்சம் மேல ஓபன் பண்ணி வைப்பேன், இந்த கையை கொஞ்சம் கீழே மூடி வைப்பேன். இதுதான் என்னோட யூஷுவல் கிரிப். ஆனா சில சமயம் தெரிஞ்சோ தெரியாமையோ இதை நானே மாத்துவேன். நான் பொதுவாக ஒரு ட்ரெடிஷ்னலான கிரிப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதனால இந்த கை கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் பேட்டை பிக் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டை கொஞ்சம் மூவ் பண்ணிப்பேன். இந்த 2 வி ஷேப் இருக்குல்ல, அது உங்க கட்டை விரல் அப்புறம் ஆள்காட்டி விரல் வழியா போகணும். அப்படி கிரிப் பண்ணும்போது பெரிய ஷாட்க்கு போகிற ஃபீல் வரும். பட் எனக்கு பேட்டை நடுவுல பிடிச்சாதான் பிடிக்கும். யாராவது கொஞ்சம் வேகமா பந்து வீசினா மேபி ஐ சாக் டவுன். பட் எப்படியாவது பேட்டை கிரிப்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு என்னோட கை எங்க போகணுமோ தானா அது அங்க போயிடும். பட் மேக்சிமம் எனக்கு பேட்டோட பின்புறம் கொஞ்சம் கீழே பிடிச்சு கிரிப் பண்ணதான் பிடிக்கும். அப்போ அந்த ஸ்டாண்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கிரிக்கெட்டோட பியூட்டியே இதுதான். கிரிக்கெட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா கிரிப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு செட் ஆகும். நீங்க உங்க கிரிப்பை கண்டுபிடிங்க, அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்டீவ் ஸ்மித் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேட்டிங் கிரிப் தான். சில பேருக்கு பாட்டம் ஹேண்ட் டைட்டா இருக்கும், சில பேருக்கு டாப் ஹேண்ட் டைட்டா இருக்கும். கேப் விட்டு பிடிப்பாங்க, ஒருத்தங்க கேப் விடாம பிடிப்பாங்க, மேல பிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கேம் பேட்டர்னுக்கும் அவங்களுக்கான ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை தான் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிரிப்புக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆஸ் அ கோச்சா நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கிரிப் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த கிரிப்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை மினிமைஸ் பண்ண பாருங்க. எது அட்வான்டேஜஸ் இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஸோ கிரிப்ன்றது ஒருத்தருக்கு வேரி ஆகும், அதை புரிஞ்சுக்கங்க. இதுதான் இன்னையோட வீடியோவோட மோட்டிவேட். ட்ரெயின் யுவர் மைண்ட், மைண்ட் வில் ட்ரெயின்.